ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஹவுஸ் பார்க்க அப்புறம் பாண்டிய ஹவுஸில் நம்ம சுகன்யா வாயை வச்சுட்டு கம்மன்னு இல்லாமல் கோமதி அம்மாட்ட முன்னாடி வந்து நின்று கொந்தளிச்சு போய் நிற்கிற கோமதி அம்மாட்ட நீ கடுப்பேற்றலாமா வெறுப்பேற்றவன்ட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொன்னால் கேட்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு போயிட்டு நின்றுட்டு எதுக்கு கூட்டு போகிறதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே கஜுக்கும் காண்டாமரகமாக எந்திரிச்சிட்டாங்க நம்ம கோமதி அம்மா. உனக்கு கோர்ட்டுக்கு போகிறது வரதெல்லாம் சகஜமாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா நறுக்குன்னு சொல்லிவிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, பழனி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. வீட்டில் அதாவது ரூம்குள்ளே போய் தனியாக உட்காந்து இவங்க அழுதுட்டு இருக்க எப்படியும் புருஷா கேட்க மாட்டான்னு நினச்சிட்டு இருக்க. மிகப்பெரிய ஆச்சரியமே நம்ம பழனி ஒரு பக்கம் அங்கே இதை காணும் இதை காணும் அதை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டே நிற்கிற மாதிரி நின்றுட்டு கடைசியில் எங்கள் அக்கா அப்படி பேசினதுக்கு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, எங்கள் அக்கா சும்மா சுருக்குன்னு சொல்லிடுச்சு, அதனால் நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்காரு. அப்படியே லவ் மலருது போல் சுகன்யாவுக்கும் இவங்களுக்கும் அப்படின்னு சுகன்யா தெரிஞ்சிச்சான்னு அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒரு பக்கம் நடந்தாலும் இங்கே ஒரு பக்கம் கடையில் அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பாண்டியல்லன்னா பயங்கர அலப்பறை தான். நம்ம சரவணன்ட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம கதிர். அதாவது அன்னைக்கு கொண்டு போய் ஏதாவது வாங்கி கொடு பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சொந்த புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை, மாசமாக இருக்க பிள்ளைக்கு ஏதாவது செய்யா நாலு பேர் 4 விதமாக கருத்து பேச ஆரம்பிச்சாங்க. போதும்டா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்டான்னு சொல்லிட்டாரு. இங்கே ஒரு பக்கம் இந்த குத்து நடக்க அங்கே கோர்ட்டுக்குள்ளே ஏறுனா ஏன்னா என்ன யா சொல்லியா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. கடைசியில் நிற்க வச்சு ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க அரசியை. எப்படிமா அப்படிமா இப்படிமான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்க உடனே இதெல்லாம் தாங்க முடியல இவங்களால. நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போக அதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங்கில் நான் என்னோட திருப்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்டாங்க. உடனே வெளியே வந்துட்டு என்னம்மா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி அம்மாவுக்கு பாண்டியனுக்கும் ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எலும்பு தாங்க முடியலையே, விடுங்க ஓல்ட் இஸ் கோல்டு.